வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு ஜாதகம், அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தில், அதாவது ரொம்ப ஒரு சாதகம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு ஒரு பலன் சொன்னேன். அவர் ரொம்ப ஒரு சர்ப்ரைஸா பார்த்தாரு. பட் இருந்தாலும் இந்த ஜாதகம் விளக்கத்துக்குரிய ஜாதகம் அப்படின்றனால இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இதுல அவங்களுடைய பிறந்த தேதியெல்லாம் சொல்ல வேணாம், அவங்க கொஞ்சம் ஒரு முக்கிய நபர்னு வச்சுக்கோங்களேன். சரி, மலேசியால பிறந்தவங்க. இதுதாங்க அவங்களுடைய ஜாதகம். மிதுன லக்னம். மிதுன லக்னமாகி கடகராசி 2ஆம் இடத்துல சந்திரன், 5ல சனி செவ்வாய், 6ல கேது சுக்கிரன், 7ஆம் இடத்துல புதன் குரு, 8ஆம் இடத்துல சூரியன், 12ல ராகு. இதுதாங்க ஜாதகம். இப்ப அவருக்கு 2022 இருந்து அவருக்கு கேது தசை நடந்துகிட்டு இருக்கு. கேது தசையில தசாபுத்தி அமைப்புகள்ல இப்ப கரண்ட்லி கேது தசையில அவருக்கு செவ்வாய் புத்தி நடக்குது. ஆமா, கேது தசையில செவ்வாய் புத்தி இவங்களுக்கு நடந்து ஏப்ரலோட முடிஞ்சு கேது தசையில ராகு புத்தி நடக்குது. சரி, இதுதாங்க ஜாதகம். இப்போ இவங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்றத ஒரு கெஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஏன்னா அவருக்கு நான் ஒரு சில விஷயங்களை பலனா சொன்னேன். ரொம்ப ஒரு நீண்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கப்போ அவர் ஒரு மாதிரி சிலுத்து போனாரு பலன் சொல்லும் போது. இந்த ஜாதகத்தை பார்த்துட்டீங்களா? ஓகே, இப்ப நான் சொன்ன பலன் 2022ல கேது தசை தொடங்கினதுல இருந்து கடுமையான 6ஆம் இடத்தினுடைய கெடு பலன்கள் நடந்திருக்கும். 6ஆம் இடத்துல கேது இருந்தாக்க என்ன பண்ணுவாரு? கடன் நோய் வம்பு வழக்குகளை அழுத்தி தானே வைப்பாரு. இந்த இடத்துல என்ன பண்ணாரு? சுபரோட சேர்ந்து விரையாதிபதியோட சேர்ந்து கடுமையான விரய அமைப்புகளை, கடுமையான கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் மாதிரியான அமைப்புகள்ல இந்த நபரை உங்களை வச்சிருக்கிறாரு. ஆமாங்க, அவர் சொன்ன விஷயம். ஆமாங்க, ஆனாலும் எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்? லக்ன சுபத்துவம். ஓகேங்களா? அப்போ கேது தசை தொடங்கினதுல இருந்து கடுமையான விரய அமைப்புகள் நடந்துகிட்டு இருந்து இப்ப கேது தசையில செவ்வாய் புத்தி சுத்தமா முடிஞ்சாச்சு. கேது தசையில ராகு புத்தி நடக்குது. கேது தசையில ராகு சுக்கிரனின் வீட்டில் சுக்கிரனின் தொடர்புல இருக்காரு. இப்போ ஒரு விஷயம், அதாவது இவர் இப்போ ஒரு விஷயத்த பண்ண போறாரு. என்ன பண்ணாரு? விரயம் பண்ண போறாரு. என்னத்த? வீடுகள் இருக்கு, வீட்டை வச்சு என்னால அந்த விஷயத்த செட்டில் பண்ணிட முடியுமா? வீடுகள் இருக்கு, அந்த விஷயத்தை வச்சு என்னால செட்டில் பண்ண முடியுமா அப்படின்னா அந்த வீடு விரயம் பண்ண போறீங்க. ராகு தசையில வீடு விரயமாக போகுது. அந்த விரயத்தின் அடிப்படையில கேது தசை ராகு புத்தியில் வீடை விரயம் செய்து, கேது தசை குரு புத்தியில நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து முழுமையா வெளியில வருவீங்க அப்படின்றத பெரிய விளக்கமா நான் சொன்னேன். பட் உங்களுக்கு அது ஒரு வீடியோவா சின்னதா சொல்றதுக்கான சில அமைப்பு. ஏன் இந்த இடத்துல 12ஆம் பாவகம் கேதுவுக்கு 12ஆம் அமைப்புகள்ல செவ்வாய் இந்த மொத்த சினாரியோவை கடினமான அமைப்புக்கு மாத்தினது அவருடைய அஷ்டமசனி. 2022ல தொடங்குனுச்சு. ஆமாங்க, எனக்கு 2022ல தொடங்கி கடுமையா நானும் தீர்ந்து போயிரும் அஷ்டமசனி முடிஞ்சு அதனால சரியாயிரும் நினைச்சா அது எதுவுமே சரியாவல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் குழந்தை மனைவியோடைய ஜாதகத்தை கொடுக்குறாரு. மனைவி மகர ராசி அவிட்ட நட்சத்திரமாகவும் குழந்தை கும்ப ராசி சதை நட்சத்திரமாகவும் இருக்கிறாங்க. கோச்சார சனி பகவான் ராசியில ராசிநாதன் அமர்ந்து ஓஹோ ஆகான் பலன் சொல்லுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு ஜாக்பாட் அடிப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஜோசியர்கள் மத்தியில வீட்டுல ஒருத்தருக்கு ஜென்மசனி இருந்தாலே பாடாப்படுத்துமேயா, அது அப்படியே இருக்குது. ஜென்மசனி கும்பராசி சதை நட்சத்திரத்துக்கு அப்படியே விலகிட்ட காரணத்தினால இந்த வருஷம் 2025ல அக்டோபர்ல வரக்கூடிய தீபாவளி நிம்மதியான தீபாவளியா இருக்கும் கடந்த 2 வருஷத்தை விட அப்படின்னா. ஆமாங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த வருஷம் தீபாவளியும் பார்த்துக்கிட்டு இந்த வருஷத்துல பிரச்சனைக்கான சொல்யூஷனுக்காக வழிகள் மெதுவாக திறக்க ஆரம்பிச்சு 2026 அக்டோபர் மாசம் 2026ல ஏப்ரல் மாதத்துல வரக்கூடிய குரு புத்தி, கேது தசையில குரு புத்தி அப்படியே லக்னத்தை தொடர்பு கொண்டு அந்தஸ்து கௌரவம் மாதிரியான அமைப்புகளை உயர்த்தக்கூடிய குரு புத்தி அப்படின்றதுனால உங்களுடைய நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களுடைய பார்ட்னரும் நல்லா இருப்பாங்க, உங்களுடைய தொழில் அமைப்புகளும் நல்லா இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் அப்படியே சுக்கிர தசையில தள்ளி போய் செட்டில் ஆவீங்க. வெளிநாட்டுல செட்டில் ஆவீங்களான்னு கேட்டீங்கன்னா வெளிநாடு அமைப்புகளுக்கு செட்டில் ஆகிற தன்மை இல்லை. 8ஆம் இடம் இவரோட அமைப்புகள் இருந்தாலும் 12ஆம் இடம் ராகு இருக்கிறதுனால வெளிநாடு அமைப்புகள்ல இருக்கிற இடத்த விட்டு தள்ளி போய் செட்டில் ஆவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பலனை சொல்லிட்டு கூடுதலா இன்னொரு விஷயம் சொன்னேன். இதெல்லாம் மொத்தமா நடந்து முடிஞ்ச பிறகு அப்படியே வாங்க, குழந்தையும் நீங்க இருக்கிற இடத்துல பிறந்தனால குழந்தைக்கும் இந்த இடத்த விட்டு நகர்ந்து போற அமைப்புகள் இருக்கும். அதுக்கான அமைப்புகள் இந்த வருஷமே வரணும். குழந்தை ஜாதகத்தை போட்டோம் அக்டோபர்ல 8ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டிருக்க சுபத்துவ சனி வந்திருக்காரு, இடமாற்றம் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி. இதுதாங்க இந்த ஜாதகத்தினுடைய பலன். ஏன் இந்த ஜாதகத்தை எடுத்தோம்? 6ஆம் பாவகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனையை 11ஆம் பாவகம் தீர்த்து வைக்கணும். 11ஆம் பாவகம் தீர்த்து வைக்கல, 3ஆம் பாவகம் தீர்த்து வைக்கணும் அப்படின்ற அமைப்புகள்ல இந்த இடத்துல கடுமையான விரையாதிபதியோடு சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பிரச்சனைகளுக்காக, கடன்களுக்காக, எதிரிகளுக்காக அதிகமாக செலவு செஞ்சு ஒரு தீர்வும் இல்லாம இருந்தவருக்கு
இந்த இடத்துல இப்ப இருக்கக்கூடிய ராகு ஒரு நிறைவு, அதாவது ஒரு விரயத்தை செஞ்சு, ஏன்னா 12ஆம் இடத்து ராகுல சுபத்துவ ராகுல ஒரு சுக்கிரனின் காரகத்தை விரயம் செஞ்சு, எந்த காரகத்தை, உயிர் காரகத்தையா ஜட காரகத்தையா, உயிர் காரகம் அப்படின்னு வந்தீங்கன்னா 7ஆம் பாவகத்தை பாருங்க, 7ஆம் பாவகம் நல்லா இருக்கு, அப்ப உயிர் காரகம் பிரச்சனையாக வாய்ப்பு இல்லை. அப்ப ஜடக்காரகம் என்னது, வீடு வாகனம், வீடு அமைப்பை வித்து இந்த பிரச்சனையை செட்டில் பண்ணி 2 பேரும் வெளியில வந்து நல்ல அந்தஸ்தான கௌரவமான அமைப்புகள்ல எழுத்து துறை சார்ந்த நாலேஜ் துறை சார்ந்த அமைப்புகள் இருப்பீங்க ஐயா அப்படின்னு சொல்லி என்ன செய்றீங்கன்னு கேட்டேன். நான் இந்த துறையில இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதாவது எழுத்து சம்பந்தம் அப்படி சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த துறையில இருக்கிறேன் அப்படின்னு, அதுலதான் இருப்பீங்க, மனைவியும் அதுல தான் இருப்பாங்க, மனைவிக்கும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லி பிரச்சனையில இருந்து 2026 ஏப்ரல் மாதத்துல முழுமையா வெளியில வந்துருவீங்கம்மா. அதுக்கப்புறம் நல்ல அமைப்புகள்ல குடும்ப வாழ்க்கை, இல்லறம் சொல்லிட்டு எல்லாம் இருக்கும். நிறைய சர்ப்ரைஸ் இருக்கும் 2026 அப்படின்னு சொன்னேன். இப்படித்தாங்க பலன் சொல்றேன். இந்த விஷயத்தை நீங்க போட்டு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஒரு கேள்வி வந்துடும், 7ல இந்த மாதிரி குருவும் புதனும் இருக்கிறாங்க, கேந்திராதிபத்திய தோஷம் இல்லையான்னா இதுக்கு 2 விதி விலக்கு கேட்பீங்க. யாராவது ஒருத்தருக்கு கேந்திராதிபத்திய தோஷம் வந்துருச்சேன்னு. இந்த இடத்துல சந்திர அதியோகம் என்ற ஒரு விதி விலக்கும் சனியின் 3ஆம் பார்வை என்ற விதி விலக்கும் இருக்கு. இந்த லக்னத்தை எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன், குழந்தை அமைப்புகள் இல்ல, குழந்தை எடுத்து வளர்க்குறோம், குழந்தை பெண் குழந்தை அப்படின்னாங்க. அப்படியே மிதுன லக்னத்துக்கான அமைப்பு வந்துருச்சா, 5ஆம் இடம் கெட்டு 5ஆம் அதிபதி 6ல மறைஞ்ச அமைப்பு. குழந்தை விஷயத்திலயும் ஒரு சர்ப்ரைஸ் 2026 இருக்குன்னு சொன்ன குரு புத்தியில. சரிங்களா, நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.